ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல பிள்ளையே, உனக்கு சொந்தமான இந்த வராகி அம்மா உனக்காக மட்டுமே அருள் செய்ய வரும்போது அதை தடுக்கும் விதமாக எந்த சக்தி வேண்டுமானாலும் வரும். நீ நான் சொல்வதை கேட்க விடாமல் ஏதாவது ஒரு தடையும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் கூட வரலாம். ஏனென்றால் இது உனக்கான நல்ல விஷயம் அல்லவா? உன் வாழ்வில் நல்லதை நடக்க விடாமல் தடுக்கும் தீய சக்தி எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் விலக்கி உன் குடும்பத்திற்கும் உனக்கும் நல்லதை நடத்தித்தர நான் வந்திருக்கிறேன். நான் சொல்வதை முழுவதுமாக கேளேன் செல்லமே. இது உனக்கான பதிவு என்பதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும். எல்லா கஷ்டங்களையும் தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி நீ இதை கேட்கும்போது தான் உன் வாழ்விலும் நல்லது நடக்கும் என் செல்லமே. நீ என்னை வணங்கி வரும் இந்த காலத்தில் கெட்ட நேரங்களும் கெட்ட விஷயங்களும் தொடர்ந்து நடக்குதே நினச்சி வேதனைப்பட்டு வாடுகிறாய்தானே? இனிமே நடக்க போகிறத பாரு. உனக்கான பொற்காலம் வரப்போகுது. சகல செல்வங்களோடும் சகல சௌபாக்கியத்தோடும் நீ உன் வாழ்க்கையை வாழ போகிற. வாழ்க்கை என்பது ஒரு உப்பில்லா பத்தியம் போல ஒன்றுமே நல்லதாக நடக்காமல் கஷ்டத்தோடையே நான் வாழ்கிறேனே என வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடத்தை கஷ்டம் என எண்ணாதே என் செல்லமே. எந்த விஷயம் கஷ்டமாக இருக்கோ அதுதான் அடுத்தடுத்து சுலபமான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை புரிந்துகொள். கடினமான பாடம் எல்லாமே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றக்கூடிய சாவிகள் என்பதையும் புரிந்துகொள். நீ கஷ்டத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் உனக்கான ஒரு வாய்ப்பை பொறுத்துக்கொள்கிறாய். அதன் மூலமாக நீ சுகமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வாய் என்பதை தெரிந்துகொள். வாழ்க்கை மாறவே இல்லையே, என் கஷ்டம் மட்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கேன்னு நீ வேதனைப்பட்ட கலங்கிய விஷயங்களை எல்லாம் உனக்கு சரி செய்ய இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். துன்பம் என்ற சிற்பிக்குள் தானே முத்து என்கிற இன்பமும் இருக்க போகுது. என்னை வணங்கிய உன் வாழ்வில் இனி நீ முடங்கி போக மாட்டாய், முன்னேற்றங்களை பெறுவாய். சில காரியங்களை சமாளிக்கவே முடியாமல் சவாலாகவும் எட்டா கனியாகவும் இருந்ததல்லவா? இதோ உனக்கான மன வலிமையை கொடுத்து தோல்விகளை சந்தித்த உன் வாழ்வில் உனக்கான வெற்றியையும் தருவதற்காக நான் உன்னை தேடி வந்துட்டேன். உன் மன குமுறலை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டலாக நான் இருக்கப் போகிறேன் என் செல்லமே. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் என்னதான் பிரயத்தனம் செஞ்சாலும் கை கெட்டும் வரைதான் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் தூரமாக போயிடுதுன்னு கவலையிலிருந்து மீள முடியாமல் நீ வருத்தப்பட்ட நாட்களை இப்போது முடிச்சு வைக்கப் போகிறேன். தோல்வியுற்ற உன் வாழ்க்கை பக்கங்களை கிழித்து காற்றோடு காற்றாய் எரித்து விடப் போகிறேன். இனி தெளிவான சந்தோஷமான பக்கங்களை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன். உன் வாழ்க்கையில் விதி விளையாடுதே நினச்சி மனசளவில் நீ முடங்கி போய் இருக்கிறாய் தானே? அந்த விதியை மாற்றக்கூடிய மனம் எனும் மகாசக்தி உன்னிடம்தான் இருக்கிறது என்பதை மறந்து போகாதே என் செல்லமே. உன் மனசுக்குள்ள உன்னுடைய விதியையும் மாற்றக்கூடிய சக்தியை இந்த வராகியம்மா நான் கொடுத்துருக்கேன். என் அருளின் மூலமாகவே துன்பங்களெல்லாம் விலகிய சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். எதை கண்டும் நீ தயங்கவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். ஒடிந்த கோல் கூட சரியான முடிவை எடுக்க முடியாமல் திணறும் உனக்கு ஊன்றுகோலாய் நிச்சயமாக இருக்கும். உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டலாகவும் ஊன்றுகோலாகவும் இந்த வராகியம்மா நான் வந்த பிறகு இனிமே நீ கலங்க வேண்டாம். மன வலிமையை உனக்கு கொடுத்து கசப்பான உன் வாழ்க்கையை இனிப்பாய் நான் மாற்றுவேன் என் செல்லமே. வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஈடு கொடுத்து ஒரு எந்திரம் போல தானே உன் வாழ்வில் வளைய வருகிறாய். இனி உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் பம்பரத்தின் சாட்டை போல சுழன்று சுழன்று நீ சாட்டையடி பெற்ற காலமெல்லாம் முடிந்து போய் தவிர்க்க முடியாமல் மூளையில் முடங்கி வருந்தி வேதனைப்பட்ட காலமெல்லாம் முடிந்து போய் இப்போது உன்னுடைய பக்தியாலும் மதியாலும் உன் வாழ்வில் நீ முன்னேறப் போகிறாய். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் வரப்போகுது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருந்த பாவங்களுக்கெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உனக்கான புண்ணியத்தை அதிகரிக்கத்தான் போகிறேன். மனசார என்னை நினச்சி வழிபடும் உன் கஷ்டமெல்லாம் இப்போது பனி போல உருகி ஓடப்போகுது. உன் வாழ்க்கையின் சோதனைக்கு மேல் சோதனையாக இருந்த கஷ்டங்களை எல்லாம் முடிச்சு வச்சு இனி இஷ்டத்துக்கு மேலே நீ ஆசைப்பட்ட விஷயங்களை உனக்கு நடத்தி தர நான் வந்துட்டேன். என் அன்பு பிள்ளையான நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தால் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். இப்போது நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சி அடைய செய்வதற்காகத்தான் நான் வந்திருக்கேன். உனக்கான நல்ல காலம் இப்போது வரப்போகிறது என் செல்லமே. உன் மனசில் இருக்க எதிர்மறைகளை எல்லாம் அகற்றி நேர்மறை எண்ணங்களோடு நீ வாழ்வதற்கு தேவையான முயற்சிகளை செய்து வா.
உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாக இரு. மற்றவங்க உனக்கு என்ன செஞ்சாங்கன்னு ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நீ இன்னொரு உயிருக்கு செய்யும் உதவி நிச்சயமாக என்னை தான் வந்தடைகிறது என் செல்லமே. அப்படி நீ இன்னொரு உயிருக்கு செய்யக்கூடிய உதவி என்பது நன்மையாக மீண்டும் உன்னிடம் பல மடங்காக வந்து சேரும். நல்லவன்கிற பெயரை எடுக்கிறதுக்காக நீ போராடாத. ஏன்னா ஒரு முறை உன்னை நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் காலம் முழுவதும் அந்த பெயரை தக்க வைத்து கொள்வதற்காக நீ நடிக்க வேண்டி வருமேன் செல்லமே. எல்லா மனிதரும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலங்களிலும் முக்கியமாக எல்லாத்துக்கும் நல்லவராக இருக்க முடியாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் மனுஷன் தப்பு செய்கிறதும் தவறு செய்வதும் யதார்த்தம் தானே. எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் உன்னை அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு தெரிய வரும்போது அப்போது ஒதுங்கி போவதில் எந்த தவறும் இல்லை. கடந்து போனதையும் நடந்து போனதையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம அடுத்து என்ன செய்யலான்னு போய் வேலையை பாரு. ஏன்னா நடந்ததையே நினச்சினா நம்ம இவ்வளவு ஏமாளியாக இருந்திருக்கோமே, இவ்வளவு முட்டாளாக இருந்து மற்றவங்க கிட்ட ஏமாந்துருக்கோமே நினச்சி உனக்கு வருத்தங்கள் தான் அதிகமாகும் என் செல்லமே. எல்லா மனுஷரும் வாழ்க்கையில் சில காலங்கள் ஏமாற்றப்படுவான். ஆனால் அதற்கு பிறகு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு உயரத்தில் ஏறி அமர்வான். அப்படிதான் இத்தனை நாட்கள் ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்த உன் வாழ்க்கையில் உனக்கு நான் உயர்வையும் முன்னேற்றத்தையும் தரப்போகிறேன். அடுத்தவரின் கற்பனைகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே. உன்னை பற்றி எனக்கு தெரியுமல்லவா. யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. சில காலமும் சூழ்நிலைகளும் மாறும்போது நண்பன் கூட எதிரியாக மாறுவான். உன்னுடைய நிலைமை உயர்ந்து போச்சுன்னா எதிரியும் நண்பனாய் வந்து சேருவான். அதனால தான் சொல்கிறேன், நிலைமையும் வாழ்க்கையின் சூழலும் மாறிக்கொண்டே இருக்கும். நீயாக எப்போதும் இருந்தால் போதுமென் செல்லவே. தீர்க்கவே முடியலை, ஒரு பிரச்சனையை சரி செய்யவே முடியலை, ஒரு வழியுமே தெரியலைன்னு நீ நினைக்கும்போது அந்த விஷயத்திற்காக எதுவும் செய்யாமல் அதை அப்படியே விட்டுவிடுவது தான் நல்லது. ஏன்னா சில பிரச்சனைகள் அதிகமாகும் போதும் கஷ்டங்கள் அதிகமாகும் போதும் எதுவுமே செய்யாமல் நீ அமைதியாக இருந்தீனா காலமே அதனை தீர்த்து சரி செய்துவிடுமே செல்லமே. அவங்கவங்க தேவைக்காக உன்னை தேடி வரக்கூடிய உறவுகளாக இருந்தால் அதற்கு பேர் பாசமா என்ன? சுயநலத்தோடு உன்னை தேடி வரும் மனிதர்களிடம் நீ நட்பு கொள்வதையும் பேசுவதை காட்டிலும் சும்மா இருந்து விடுவது நல்லதுதானே. வாழ்க்கையில் நெருக்கடிகள் வரும்போது மனிதர்கள் மறைந்து போவார்கள். அவர்கள் போட்ட வேஷங்களும் கலைந்து போய் அவர்களது சுயநலமான எண்ணம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அப்படித்தானே உன்னை சுற்றி இருக்க மனிதர்களும் நெருக்கடியான சூழ்நிலையில் உன்னை விட்டு விலகி போனார்கள். நாள் காட்டியின் இருவரி வாசகம் போல நித்தமும் நீ புதிதாய் உன் வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு வாழ தயாராகு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பல காரண காரியத்தோடு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள்ள வந்துடுச்சுன்னா நீ கவலைப்படவே அவசியம் இல்லை என் செல்லமே. நீ எப்போதும் மற்ற மனிதர்களோடு உண்மையாக இருக்க பழகு. அதை விட்டுட்டு அவங்க எனக்கு உண்மையா இல்லை, அவங்க சுயநலத்தோடு இருக்கிறாங்கன்னு மற்றவர்களையே குறை கூறிக்கொண்டு இருக்காதே. காலம் மாறும், எல்லாம் மாறும், உன் வாழ்க்கை நிலையும் நிச்சயம் மாறும்.